ரோட்ல ஒரு பசுமாடு வந்து அதோட கன்னுக்குட்டிக்கு வந்து பால் குடுத்துட்டுருக்கு. அப்ப அந்த கன்னுக்குட்டி பால் குடிக்கிறப்போ, அதோட இன்னொரு காம்புல வந்து பால் வந்து கசிஞ்சுக்கிட்டே இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாப்பா வந்துட்டுருந்தது. சரி கிட்ட போய் பார்க்கலாமேன்னு போய் பார்த்தேன். அது பார்த்தீங்கன்னா, அந்த காம்பு இருக்கு பார்த்தீங்களா? காம்புக்கு மேல் பகுதியில கருப்பா இருக்கு. அங்க அடிபட்டுருக்கா? இல்ல எதனா அடையாளமா என்னான்னு தெரியல. பட் அதுலருந்து தான் வந்து பால் சொரந்து கன்டினியூஸா கீழ விழுந்துட்டுருக்கு. அது எப்படி அது மாரி வருதுன்னு தெரியல. அது யாருக்குன்னா தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இத பார்க்குறதுக்கு பால் வந்து ரொம்ப வீணாகுறத கண்கூட பார்க்க முடியுது. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா, ரோட்ல எவ்வளோ பால் கீழ போயிருக்கு பாருங்க. பால் பார்த்தீங்கன்னா, தானா சுரக்கும்னு கேள்விப்பட்டுருக்கேன். ஆ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, கன்னுக்குட்டி பால் குடிக்கிறதுக்கு முன்னாடியே கூட வந்து பால் வந்து சுரக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டுருக்கேன். அது தானா கீழ போயிட்டே இருக்கும். அதுவும் பார்த்துருக்கேன். பட் இது பார்த்தீங்கன்னா, பால் குடிக்கும்போது இன்னொரு காம்புலேருந்து போகுது. பட் காம்போட முனையில போகல. அது பார்த்தீங்கன்னா, மேல இருந்து தான் போகுது. இது கரெக்டான ரீசன் என்னன்றத மாடு வளர்க்குறவங்களுக்கும், இல்ல வெட்னரி ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற டாக்டர்ஸ்க்கு தான் தெரியும். என்ன ரீசன்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.